இந்த ஒரு கேள்வியானது போலீஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். இந்த மாதிரியான யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கேள்விகள்லேருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்கறதுனால இப்போது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இந்தியன் லெவல் அண்ட் யூபிஎஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் நம்ம இனிமேல் வர சீரீஸில் பார்க்குறதா நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. உதாரணத்துக்கு போன வாட்டி நம்ம பார்த்துருந்தோம் யூபிஎஸ்சியுடைய ப்ரிலிம்ஸ் 2016ஆம் ஆண்டு கேட்ட அதே கேள்வியை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அதே கேள்வி அதே ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும் அது ஒத்துன கேள்விகள், அந்த மாதிரி முன்னாடியே ஒரு எக்ஸாம்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள், ஆல் இண்டியா லெவலில் கேட்கப்பட்ட கேள்விகள் அந்த பேட்டர்னில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ மாதிரி பல வீடியோஸ் எக்ஸாம்பிள்ஸாக உங்களுக்காக போட இருக்கேன். அதனால் இனிமேல் வர இந்த யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெண்டும் கலந்த இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இரண்டும் கலந்த அந்த சீரியஸை அடிக்கடி நான் போட இருக்கேன். அதை பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ஒரு போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். அந்த கேள்விகள் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை கருவிகள் மற்றும் அதை வாசிக்கிறதுல பிரபலமானவர்கள் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகள் பொதுவாக எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இது ரொம்பவே காமன், இது மேண்டேட்ரி சிலபஸ். இனிமேல் இந்த மாதிரியான கேள்விகளும் நமக்கு கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இதையும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிறோம். பிரபலமானவர்கள் யார்? முதல்ல பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஆர் கிருஷ்ணன், கேவி பிரசாத், எஸ்பி ராஜாராவ், காரைக்குடி ஆர் மணி, அதுக்கப்புறம் பால்கட் ரகு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இசை வாத்தியத்தில் மிகவும் பிரபலமானவர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதங்கம். மிருதங்கம் அப்படின்ற இசை கருவி இசை வாத்தியத்தில் இவர்கள் அனைவரும் பிரசித்தி பெற்றவர்கள், விசேஷமானவர்கள். நமக்கு மிருதங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதிலிருந்து ஆல்ரெடி கேட்டிருக்கிறதுனால எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். இன்னொன்று அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிக்கில் பானர்ஜி, அரவிந்த் பாரிக், அதுக்கப்புறம் பண்டித் புத்திய முகர்ஜி. ஸோ இவங்கெல்லாம் எதில் வந்து ரொம்ப ஃபேமஸ், எந்த இசை கருவியில் எந்த இசை வாத்தியத்தில் மிகவும் பிரபலமானவர்கள். அதாவது இதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார். சித்தார் அப்படின்ற அந்த ஒரு இசை வாத்தியத்தில் இவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவர்கள். ஸோ தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர் எதில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சிரா. கஞ்சிரா அப்படின்ற வாத்தியத்தில் புதுக்கோட்டையை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை மிகவும் பிரபலமானவர். அந்த வாத்தியமானது கஞ்சிரா. ரக்கா கான் அவர்கள், அல்லா ரக்கா கான் அவர்கள் தபலா வாசிப்பதில் மிகவும் வல்லவர். தபலா வாத்தியத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற மாணவர். இவருடைய வாத்தியம் தபலா. அடுத்து டிஆர் மகாலிங்கம் அவர்கள் மற்றும் சிக்கல் சந்திரசேகரன் அவர்கள். இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, புல்லாங்குழல் அதாவது ஃப்ளூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புல்லாங்குழல் வாசிப்பதில் வல்லவர்கள். இவர்களுடைய இசைக்கருவியானது புல்லாங்குழல். ஸோ இந்த இடத்துல போலீஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்வி எது? மிருதங்கம், சித்தார், கஞ்சிரா, தபலா, அதுக்கப்புறம் புல்லாங்குழல். இந்த மாதிரியான வாத்தியங்களை வாசிப்பதில் மிகவும் பிரபலமானவர்கள் இந்த பெயர்களில் யார், இல்லை இவர்களுடைய வாத்தியம் என்ன? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் கிடையாது, எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமோ, இல்லை வந்து எஸ்எஸ்சிலேயே வந்து ஜிடி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம் படித்து நம்ம எல்லாத்தையும் கிராக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான சீரீஸ் நம்ம அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸோடு சேர்த்து இந்த மாதிரியான கண்டென்ட் பார்க்கும்போது மல்டிபிள் எக்ஸாம்ஸ் நம்மளால் கிராக் பண்ண முடியும். அதனுடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.